நம சிவாய நமோ ஓம் நம சிவாய நமோ பொற்பாதம் நம்பினோம் நல்வரம் அருள்வா அச்சரமாகி அச்சரமுகமாகி ஓம் சுருதியாகி அச்சுருதியே வேதமாகி அந்த வேதத்தின் வழிவந்த மூதாதையர் கல் தோன்றி மண் தோடகாலத்தை முன்தோடி மூத்த குடிமகளான உமையவளை உலகம் கோர மலைமகனை தாய் குலத்தின் தாய்மகளை போற்றுவோமா? பிராலிமலை மாமணியே முருகையா
பக்தர் வணங்கும் விராலிமலை முருகா, விராலிமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. இப்படி வரைத்துக் கொண்டிருந்தால் இந்த இடத்துல அவர் அருமை காலம்புற வரைத்துக் கொண்டார்கள். அதுக்கான வழிபறிக்கி அருமையான பக்கம்லாம் அதை விட சிறப்பாக வருகிறார் மகரிஷி. அவரை வரவேற்பு. தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி மூத்த குடிப்பிரதம தலைவா தங்கமையில் ஏறி தரணிங்க புகழ் மணக்க தனக்கு தானே இருந்த நிபுணம் சுடரானது நீமொழி வேளா கலையாசலுக்கு அந்த அடியை நாரத மகிழ்ச்சி அன்பு விளக்கங்கள் வருக நாரத மகரிஷியே வருக. வெள்ளை கடைக்கடுத்து வெள்ளை பனி போண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீட்டிருந்த மீனை மட்டும் கலைவாணியின் புத்திரரை காலத்தில் வல்லவரே, வரும் காலத்து நிகரில்லாதவரே, இசை மேதைய வருக. இனிதான சுரஞான இசை மேதை, இனிதான துறைஞான இசை மேதை, என்ன வந்து குயர்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே. முருகா, வரும் வழியில் வேலிமலை சாலையில் தாங்களுக்காக ஒரு கனி கண்டு வந்தேன். எனக்காகவா? அதை பற்றி கூறுவதற்கு ஓடோடி வந்தேன். நான் மட்டும்தான் உண்ணணுமா? என்ன முருகா, அது உங்களுக்கு மட்டும்தான். அப்படியா? இல்லை, பகைத்துண்டு பள்ளிகிறோம்னு சொல்லியிருக்கிறார்கள். இதனால் கனி எனக்கு மட்டும்னா உங்களுக்கு மட்டும்தான். அப்போ ரொம்ப அழகா எதை எங்கே யாரோட கூட்டணி சேர்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. கணக்கு. அதனால நான் சொல்றதெல்லாம் நீங்க கூட்டணி சேர்க்கக்கூடாது. ஒரு நாடகம் சிறப்பாக அமையும்னா 9 பேர் கூட்டணி வேணும். அப்பதான் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு கூட்டம் திருவிழா நடத்த வேண்டும் என்றால் அனைத்து மக்களும் ஒன்று கூடினால் அது சிறப்பு இருக்கும். பாருங்க, அதிலே மாப்பிள்ளை அந்த ஒற்றைப்படையை கொண்டு வர பாருங்க. இருந்தாலும் நீங்க பார்த்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. காவடி உங்கள் அழகிய பிள்ளைக்கு உங்களுக்காக காவடி தூக்கணும்னாலும் 10 பேர் 100 பேர் காவடி தூக்கிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சிறப்பு. நான் கண்டு வந்த கனியை தாங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டால் தான் உங்களுக்கு சிறப்பு. அந்த கனிக்கும் சிறப்பு. அந்த சிறப்பான அந்த கூறுகிறேன் கேளுங்க. அஞ்சரை மாங்கனிக்கும் தேன் கதாலி வங்கனிக்கும் மேலினிக்கும் மாங்கனிக்கும் தேன் கதாலி வங்கனிக்கும் மேலினிக்கும் போக்கனியை கல்லுமனம் பொறித்தேன் ஐயா முருகா முருகா. மால்கனிக்கும் தேன் கதாலி வங்கனிக்கும் மேலினிக்கும் மால்கனிக்கும் தேன் கதாலி
வாழை பலா 3 கனியின் மேல கனி முருகா. மாங்கனிக்கும் தென் கதலி வன்கடிக்கு மேலினி பூங்கனை கண்டு மனம் பொறித்தர் மண்டும் பொறித்திருக்கிறது. அப்படி இருப்பதனால தாய்க்கமென்ன மணிக்கு ராகமெல்ல முடிகி மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட மனிதனை கண்டுள்ள தாய்க்கமென்ன முடியே 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 வைதருதே கனியே போகும் பொழுது முழங்களுக்கெல்லாம் கனியே கனியே நோக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதேயை போலாண்டோக்கெல்லாம் நோக்கும் பொழுதேயை போலாண்டோக்கெல்லாம் நோக்கும் பொழுதேயை போலாண்டோக்கெல்லாம் சுவைதரு தேட்டனே சுவைதே கனியே சுவைதரு தேட்டனே கனியே கனியே பட்சிகள் கண்டால் பட்சிகள் கண்டால் பட்சிகள் கண்டால் மாப்பிள பட்சிகள் கண்டால் என்னேனும் அதை பற்றி பட்சித்திடாதோ சொல்வி பட்சிகள் நல்ல பரந்தனமாகிய பச்சமுடனே செல்வேன் பட்சிகள் கண்ட பரந்தொடுமாகையால் பத்தமுடனே சொல்வேன் பட்சிகள் நல்ல பரந்தனமாகிய பச்சமுடனே செல்வேன் பட்சிகள் கண்ட பரந்தொடுமாகையால் பத்தமுடனே சொல்வேன் பட்சிகள் கண்ட பரந்தோட்டமாகையால் பச்சமுடனே செல்வேன் பட்சிகள் கண்டால் பரந்தொடுமாகையால் பத்தமுடனே சொல்வேன் முருகா, இசைக்கலைஞர்கள் அனைவரும் அவருடைய தனித்தனி திறமைகளை காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அருமையான இசையமைப்பார்கள், மிக மிக சிறந்த ஒளிபெருக்கு நிலையத்தார்கள். அதனுடைய உரிமையாளருக்கும் இயக்குநருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அருமையான ரசிக பெருமக்கள், நீங்கள் இனிமையாக மேலும் இனிமையாக பாடுவீர்கள் என்பது உலகமறிந்த விஷயம். இந்த இசை கலைஞர்களோடு ஒளிபெருக்கு நிலையத்தார்களோடு அனைத்து ரசிக பெருமக்களையும் தாங்கள் காணமலையிலே நனைய செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளியை பார்த்துவதே நீங்கள் வேடுவராக செல்ல வேண்டும், மான்குட்டியை தேர்வு கூற வேண்டும், திருமணம் முடித்து எமக்கு திருக்காட்சி வேண்டும். முருகா, அப்படியாகட்டும். வரட்டுமா? சென்று வாருங்கள். நானும் சென்று வருகிறேன். மும்மாலை கொண்டு வருவேன். பாமாலை பாடி பூமாலை 2 கையில் கொண்டு வருவேன் திருமணத்திற்காக. நன்றி நன்றி தலைவரே, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எனக்காக. ஆமாம், அது சிவன் பாடல அந்த பாட சொல்லுவேன். அண்ணே வந்து அண்ணே அண்ணே செந்தாமண்ணே ஒரு பாடல் பாட்டுவாங்க, சாமி பாட்டு ஒன்று ஒரு சாமி. நான் உங்களுக்கு திருமணத்துக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். அரியும் அரணும் மகிழ்ந்து பெற்ற செல்வனாம் அவள் ஆதி பராசக்தி மகிழ் மைந்தனாம் அவள் இணையில்லாத தெய்வம் அவள் இன்பமளிப்பவள் ஈடில்லாது சபரிமலை வாழும் எங்கள் ஐயப்பள்
உத்தமனவள் உள்ளமே நம் கோவிலிலே வாழ்பவனவள் ஊழ்வினைகள் மாய்த்து விடும் உத்தமனவள் எருமேலிதனில் வாழும் எங்கள் ஈஸ்வரன் எருமேலிதனில் வாழும் எங்கள் ஈஸ்வரன் ஏறுமயில் வேளமனில் அருமை சோதரன் ஏறுமயில் வேளமனில் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் ஐயப்பன் ஒளியாகி நமையாவும் காப்பவனவன் ஓம்காரம் பொருளெனும் வேதநாயகம் அவன் எங்கள் ஐயப்பன் அவுமைக்கு அருள் புரிந்த முருக சோதரன் அம்பு வில்லும் கையிலேந்தும் அழகு பாலகள் அவன் எங்கள் ஐயப்பன் ஐயப்பன் ஐயப்பனை காண பாருங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காண பாருங்கள் தயவும் கருணையும் கொண்டவன் ஐயப்பன் தயவும் கருணையும் கொண்டவன் ஐயப்பன் அபயமும் தந்திடும் ஆண்டவன் ஐயப்பன் அபயம் இல்லிடும் ஆண்டவன் ஐயப்பன் ஐயப்பனை காண வாருங்கள் சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி சாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி சஞ்சனமும் அவன் சந்நிதியை தொழ சஞ்சனமும் அவன் சந்நிதியை தொழ ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் பொங்கு மங்களம் என்று முறைத்திடும் சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா அம்பை வெள்ளம் என பொங்கை விழுந்து வரும் சரணம் பொன்னையப்பா சரணம் ஐயப்பா அம்பு கொண்டு கரல் நெஞ்சில் இருந்து வரும் சரணம் பொன்னையப்பா சரணம் ஐயப்பா அம்பு கொண்டு கரல் நெஞ்சில் இருந்து வரும் சரணம் பொன்னையப்பா ஐயப்பனை காண